லட்சுமிபதி வேலூர். காலையில் ஒரு நண்பர் என்னை கேட்கும்போது, தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்துக்கிறார்களே, அது என்ன சார் அர்த்தம்? அந்த தீர்க்க சுமங்கலினா நல்லது, தீர்க்க சுமங்கலியாக நீ வாழணும்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது வேறு ஏதாவது உள்ள மீனிங் இருக்கா, கான்செப்ட் என்னான்னு என்ன ஒரு நண்பர் கேட்டார். அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து 5 முறை மாங்கல்யம் பெறுகின்ற பாக்கியத்துக்கு இது பேர் தான் தீர்க்க சுமங்கலியாக நீ வாழணுமான்னு சொல்கிறாங்க. எப்போனா கல்யாணத்தப்போ ஒரு மாங்கல்யம், கணவன் கட்டுற தாலி. 2வது 60 சஷ்டியப்த பூர்த்தி, 60 வயது நிறைவில் போது கணவன் ஒரு மாங்கல்யம், கல்யாணத்தில் ஒரு மாங்கல்யம். 60வது கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தியில் ஒரு மாங்கல்யம். அப்புறம் 70வது வயசில் பீமரத சாந்தி, அப்போது ஒரு மாங்கல்யம் 70. அப்புறம் 80 வயசு சதாபிஷேகம் 80. அதுக்கு பிறகு 96 வயசில் கனகாபிஷேகம். இந்த திருமணம் அதுக்கு பிறகு நடக்கின்ற சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, அப்புறம் என்ன சதாபிஷேகம், கனகாபிஷேகம், இந்த 4 + 1 திருமணம் 5 மாங்கல்யங்களை பெறுகின்ற பெண்ணானவள் பாக்கியசாலி. அது எல்லோருக்கும் வாய்க்காது. ஏனென்றால் கணவனுடைய ஆயுள் நீடித்திருக்க வேண்டும். அதனால தான் நிறைய பேர் நீங்கள் இந்த திருக்கடையூர் போய் இந்த மித்ரிஞ்ச ஹோமம் நடத்தி நீண்ட ஆயுளுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள். நீங்கள் கல்யாண மண்டபம் மாதிரியே இருக்க உள்ளோம். முன்னெல்லாம் கோயிலுக்கு உள்ளே பிரகாரத்தில் முதல் பிரகாரத்திலே கல்யாணம் நடக்கும். 60 கல்யாணம் 50 கல்யாணம் நடக்கும். பீமரத சாந்திலேருந்து சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம்லாம் எல்லாம் விஐபிஸு, ஸ்டார்ஸு, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துலேயே சைட்லேயே கோயில் உள்ளவே உள்பிரகாரத்தில் தாண்டி வெளி பிரகாரத்தில் அதை மண்டபம் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 கல்யாணம் ஆகுது. எப்படி இருக்க பாருங்கள் திருக்கடையூர். அந்த மண்ணுக்கு அந்த மகிமை என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று மார்க்கண்டேயனுக்கு அருள்பாலித்தவர் அமிர்த கடீஸ்வரர் கால சம்ஹார மூர்த்தி அங்கே அருள்பாலிக்கின்றார். எனக்கு என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் செய்கிற பாக்கியம் பெற்றேன். 50 கல்யாணத்தை நம்ம பார்க்கல, 60 செஞ்சு பார்க்க முடியல, 70 பீமரத சாந்தி செஞ்சேன், சதாபிஷேகம் செஞ்சேன். 96 வயசுக்கும் அப்பா இருந்தார். ஆனால் கனகாபிஷேகம் செய்ய முடியாது. நம்மளால் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருப்பவர்கள் கனகாபிஷேகம் சாத்தியமில்லை. ஆனால் 96 வயதிலே அவருக்கு எங்களால் முடிஞ்ச சில பூஜை இது செஞ்சு அவருக்கு ஒரு நமஸ்காரம் செய்து கொண்டோம். ஆக இந்த 5 மாங்கல்யம் பெறுகின்ற அந்த பெண்கள் கணவன்மார்கள் நீண்ட ஆயுளை பெற்று தன் மனைவிக்கு இந்த சடங்குகளை 5 முறை மாங்கல்யம் கட்டுகிற பாக்கியத்தை அவன் கணவன் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் பெற்றிருப்பதற்குத்தான். அப்படி பெற்று நீ வாழ வேண்டும் அம்மா என்று அந்த பெண்ணை வாழ்த்துகின்றார்கள் பெரியவர்கள். என்றால் தீர்க்க சுமங்க